ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் மச்சான் நேற்று நைட்டே வந்துட்டார். வந்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து பேக் பண்ணிகிட்ருக்காரு. நான் சிம்பிளாக ஏற்றிக்கலாம், இந்த அளவுக்கு பேக் பண்ண வேணான்னு சொன்னேன். ஏங்க யார் யாருக்கோ பேக் பண்ணித்தர, உங்களுக்கு பண்ணித்தராமையா அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பொட்டியாக போட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொட்டி மேலே எழுதி உள்ள எல்லா பொருளையும் உள்ளே அடுக்கிடுவாங்க. எல்லாம் ஒரு குண்டூசி கூட விடாமல் எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க. கிச்சன் செட்னா கிச்சன் செட் தனியாக, பெட்ரூம் தானே பெட்ரூம் திங்ஸ் தனியாக, ஃபோட்டோனா ஃபோட்டோஸ் தனியாக, எல்லாமே தனித்தனியாக, எலக்ட்ரிக் பொருள்னா எலக்ட்ரிக் பொருள் தனியாக எல்லாமே வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே ட்ரில்லிங் மிஷின் கொண்டு வந்துட்டார். எல்லாமே கழட்டுறது இதெல்லாமே வந்து அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. நான் வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் என்னை செய்ய வேண்டாம்னு சொல்லி கம்முன்னு இருந்தே சொல்லிட்டு இருந்தார். கண்ணாடி பிடிக்க வந்தப்போ கூட நீங்கள் பரவாயில்ல நான் பார்த்துக்கிற விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் அவர்கிட்ட ஓசியில் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. எல்லார்ட்டையும் எவ்வளோ காசு வாங்குறாரோ அந்த காசை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். அவர் வேண்டான்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். இதோட 3வது டைம் நான் இவர் வந்து ஷிப் பண்ணிட்டு தராரு. 2 டைமும் வேண்டான்னு தான் சொன்னார், நான் கொடுத்துட்டேன். இந்த டைமும் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து உடனே ஓசியில் பார்க்குறானெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் பண்ணுறாங்கன்னு. ஒவ்வொரு பொருளுக்கும் 3 லேயர் வச்சு அழகாக பேக் பண்ணுறாங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டால் இவர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அழகாக நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பேரை சொன்னால் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் உண்டு. மாதிரி சுற்றிட்டே இருக்கிறீங்க, ஃபுல்லாக சுற்றிடுவீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜுக்கு எல்லாமே சுற்றிட்டாரு. ஃப்ரிட்ஜு பாருங்க, இங்கே பொருளெல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. பாக்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. பாருங்கள், கிச்சன் ரூம்லாம் எடுத்தாச்சு. ஃபுல்லாக எல்லாம் பாக்ஸாக போட்டாச்சு. இதுக்கு மட்டும் பாத்திரம் கழுவுனா முடிஞ்சு. ஸ்டாண்டும் காலி பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே துணி எல்லாமே எடுத்துட்டாங்க. துணி எல்லாமே பாருங்க, பீரோவிலேருந்து எல்லா துணியுமே எடுத்து எல்லாமே பெட்டி போட்டாச்சு. பாருங்கள், பீரோவும் காலி பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. நீ வந்து லாரி வந்துச்சுன்னா ஏற்றுறது தான். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பேக் பண்ணியாச்சு. நீ லாரி வந்துச்சுன்னா எடுத்து வைக்கிறதா வேலை. அப்படியே கொண்டு போய் நம்ம இறக்கலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சுது. எல்லாமே நம்ம ஆய் சேஃபர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இருக்குங்காட்டிகிட்டே நம்மளுக்கு வீடு மாத்திர கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஓகே, தேவைப்படுறீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களே வீட்டுக்கு வந்து ஷிப் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பெட்டி போடுறனாலும் சரி, இல்லை சிம்பிளாக ஏற்றுறனாலுமே 2 லாரி வச்சுருக்காங்க. சின்ன லாரியும் இருக்குது, பெரிய லாரியும் இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா பொருளையுமே பாக்ஸ் போட்டு வெளியே கொண்டாந்து வச்சுட்டாரு. எங்கள் வீட்டில் இவ்வளோ பொருளா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் வேணால் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பொட்டின்னு. கீழே 5, மேலே 5, 10, 12, 14 பொட்டி. இன்னும் பொட்டி இருக்குதுங்களா? நல்லா வீட்டுக்கு இது பண்ணியாச்சு. பாருங்க, அவங்க வருவாங்க, நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒரு பொட்டி. சாமி, ரிமோட் அதில் வச்சிட்டிங்களா? பாருங்க, அச்சானே எல்லாத்தையுமே பண்ணிகிட்டே இருப்பாருங்க. எனக்கு ஒரு வேலை செய்யறக்கூடல, இவரே பார்த்துட்டாரு. இதுக்கெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. நீ பாத்திரம் கழுவிட்டு வேலை முடிஞ்சு. பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, லாரி வந்தாச்சு. பாருங்க இவ்வளோ பெரிய லாரின்னு பாருங்க. கிட்டத்தட்ட பெரிய லாரி. இங்கே பாருங்க, டிப்பர் மாதிரி இருக்குது. பெரிய லாரி. இந்த லாரி தான் வந்திருக்கு. இதோட சின்ன லாரியும் இருக்குது. உங்களுக்கு பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து லாரி பிடிச்சிட்டு வருவாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய லாரின்னு. பேக்கும் பண்ணி வச்சுருந்தாங்க. வாங்க பாக்ஸை காட்டுறேன் பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வீடு ஃபுல்லாக உள்ளெல்லாம் காட்டுறேன். வாங்க, கட்டல் எல்லாமே வந்து அதுக்குமே வந்து கவர் போட்டு எல்லாமே க்ளீனாக சூப்பராக பண்ணிக்கிறாங்க. பீரோவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு இந்த அட்டை பேப்பரை ஒட்டி, அதுக்கு மேலே பாலித்தீன் கவர் ஒட்டி பயங்கர சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லா பேக்கிங்கும் பண்ணியாச்சு. மச்சான் பண்ணிக்கிறாரு. இவங்க தான் வந்து ஷிப் பண்ண போகிறாங்க. இவங்களை பற்றி சொல்லிருங்கண்ணா. இவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்குது. நிறைய பேர் வீடு சார் நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஷிஃப்டிங் சர்வீஸை நம்ம மெயினாக பண்ணுறோங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லா பக்கமும் இந்தியா ஃபுல்லா நம்ம சர்வீஸ் இருக்குங்க. இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பெருந்துறை, அந்தியூர், பவானி, குமரபாளையம், இது இங்கிருந்து நம்ம சர்வீஸ் எல்லா பக்கமும் இருக்குங்க. இந்தியா ஃபுல்லா பண்ணி தரோங்க. வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருவோங்க. நம்ம சர்வீஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க திங்ஸ் என்னென்ன திங்ஸ் நேரம் வந்து பாப்பாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு என்ன அமௌண்ட் உங்களுக்கு கொட்டேஷன் வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவோங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீட்டாக எல்லாமே பொருளுமே பேக் பண்ணியே எடுத்துருவோங்க. பாக்ஸ் போட்டுருவோங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பீரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நீட்டாக காட்டன் பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து திங்ஸ் நேரில் பார்க்கறதுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்குறது இல்லைங்க. அது ஃப்ரீ தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷன், ஜிஎஸ்டி பில் வேணும்னாலும் ஜிஎஸ்டி பில் வாங்கிக்கலாம். இல்ல ஐபிஐ பில் வேணும் அப்படின்னா அந்த பில்லு நமக்கு வந்து பண்ணி தராங்க. இல்ல நார்மல் பில்லு எங்களுக்கு போதுனாலும் பண்ணி தரோம். பில்லு இல்லாம மூவ் பண்ணி தருவாங்க. அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லைங்க.
நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பேக்கிங் சார்ஜுங்க ஃபர்ஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா லோடிங், அன்லோடிங், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். பொருளுக்கு ஏத்த மாதிரி லாரியுமே பொருளுக்கு ஏத்த மாதிரி சின்ன வண்டி இருந்தாலும் சின்ன வண்டி எடுத்துக்கும். அதுக்காக தான் முன்னாடியே வந்து வீட்டு திங்ஸ் நேர்ல பாக்குறது. நேர்ல பார்த்தா தான் நமக்கு என்ன எவ்வளவு வரும், என்ன வண்டி தேவைப்படும், அது தேவைப்படும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்துங்க காஸ்ட்லியே ரொம்ப பேக்கிங் வந்து நீட்டா பண்ணிருக்காங்க. இதோட சிம்பிளா பேக்கிங் பண்றதுனால பண்ணிக்கலாம். இதே வந்து 3 லேயர் பேக்கிங். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள பாத்தீங்கன்னா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பபிள் சீட்டுங்க, அதுக்கு மேல இந்த காட்டன் சீட்டுங்க, இதுக்கு மேல இந்த லேயருங்க. மொத்தம் 3 லேயர் போட்டுருக்கு. ஃபுல் சேஃப்டிங்க. நீங்க கீழே தள்ளினா கூட எந்த ஒரு டேமேஜ் ஆகாது, பொருள் டேமேஜ் ஆகாது. அப்புறம் நீங்க சிம்பிளா உங்களுக்கு ஏத்த பட்ஜெட் எனக்கு இந்த அளவுக்கு பெருசா வேண்டாம் தேவைப்படாது அப்படினால உங்களுக்கு சின்ன லாரியட் வந்து சிம்பிளா பண்ணி தருவாங்க. இல்ல எனக்கு நல்லா நீட்டா பண்ணி கொடுக்கணும்னாலும் நீட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும். வீட்டுக்கு கொண்டு போய் நீங்க வச்சிட்டீங்கனாலே இப்ப தேவையில்லாத பொருள் வைக்கிறதுக்கு பாக்ஸ் வச்சுக்கலாம். நம்ம தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத பொருட்கள் பாக்ஸ்ல வச்சு மேல வச்சிடலாம். ரொம்ப நீட்டாம இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கீழ் வீடு மாடி வீடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சார்ஜ் தான் பண்றாங்க. அதுக்கு மேல் வீடுனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் இந்த மாதிரி எல்லாம் பண்றது கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சார்ஜ் தான் பண்றாங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சு குறைவான ரேட்ல பண்ணி தராங்க கண்டிப்பா. ஏன்னா நம்ம இலாகாய் சேனல்ல பாத்துட்டு வந்த வீடியோ பாத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டும் பண்ணி தருவாங்க. கண்டிப்பா பண்ணி தருவாங்க. கண்டிப்பா பண்ணி தருவாங்க. சரிங்க, கண்டிப்பா மறக்காம வந்து நீங்களும் விசிட் பண்ணுங்க. நீங்களே பொழுதுன்னு எனக்கு கேட்டிருக்கீங்க, எப்படிப்பா நீ வீடு மாத்திர, எனக்குலாம் ஒரு தடவை வீடு மாத்திரக்கு நாக்கு தள்ளுது, நீ பொழுதுக்கு வீடு மாத்திர அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவங்கதான். ஹாய் சேஃபர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இருக்குங்காட்டியும் எனக்கு வந்து பொருளை எடுத்துட்டு போறதும் ஈஸியா இருக்குது. அங்கேயும் வந்து அவங்க எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு போயிருவாங்க. நம்ம சிம்பிளா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வெப்சைட் இருக்குங்க தனியாவே, ஹைசேஃப் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்னு நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணாலுமே நம்மளுடைய போட்டோஸ், வீடியோஸ், பேக்கிங் பண்ணது, கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். லிங்க் தொட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள்ல போய் ஓபன் ஆயிரும். நீங்க அதுலயே கூட ஆர்டர் பண்ணுங்க. அதுலயே மெயினா கோபில இருக்கிறவங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அடிச்சீங்கனாவே நம்ம வெப்சைட் ஆட்டோமேட்டிக்கா ஹாய் சேஃபர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ங்க இவங்க கம்பெனி வந்து நம்பரும் கொடுக்குற கான்டாக்ட் டீடைல் வேணா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்ல வெப்சைட்ல போய் நீங்க இது பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு நீங்க ரேட்டிங் எல்லாம் பார்த்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க கூட நீங்க பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க நம்ம அப்படியே ஷிப் பண்ணிட்டு போய் பார்ப்போம். அங்க போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, காவாசி லாரி தான் பிடிச்சிருக்குது. அவ்வளோ பெரிய லாரி இங்கே பாருங்க. எல்லாம் ஏற்றியாச்சு, எல்லாம் பேக்கிங் பண்ணி ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வண்டி வந்துருச்சு. பொருளெல்லாம் முக்கால்வாசி இறக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே கிச்சனில் மேலே இருந்த பொருள், பீர்வோ, அப்புறம் மெத்த கட்டல் இதெல்லாம் தான் இருக்குது, இறக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு பொருளாக கொண்டாந்து வச்சுட்ருக்காங்க. அந்தந்த ரூம் உண்டான பொருளை கரெக்டாக அந்த ரூமில் கொண்டாந்து வச்சிட்றாங்க. நம்மளுக்கு கன்ஃபியூஷனே ஆகாதுங்க எது எந்தெந்த இதில் இருக்குதுன்ட்டு. எல்லாத்தையுமே அந்தந்த ரூமில் கரெக்டாக கொண்டாந்து வச்சுருவாங்க. பாருங்கள், கிச்சன் செட்டெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லாரியில் இருக்கிற ஜாமான்லாம் இறக்கியாச்சு. பாருங்கள், எல்லாம் வந்து இறக்கி விட்டாங்க. இங்கே வாஷிங் மிஷின் இங்கே வச்சாச்சு. மச்சான் வந்து ஃபிட் பண்ண போகிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொட்டி இங்கே எந்தெந்த ரூம்குள்ளே வைக்கணுமோ எல்லாம் அங்கே பாருங்கள். ஃப்ரிட்ஜு வந்தாச்சு. எல்லாமே பொட்டியாக எவ்வளோ நீட்டாக கொண்டாந்து வச்சுட்டாங்க பாருங்கள். நீட்டாக கொண்டாந்து வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டலும் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. மாட்ட போகிறாங்க கட்டல். இந்த கட்டலை எடுத்து இந்த பீரோ வந்துட்டு அங்கே வச்சுருக்காங்க. கட்டலை இங்கே மாட்டிக்கிறேன். காயத்ரி என்ன நீ தான் எல்லாம் செட் பண்ணணும். செட் பண்றதுதான் பெரிய வேலை. அதான் நீங்க இருக்கீங்களா, பாதி பண்ணி கொடுத்துருவீங்களா? சரி எனக்குதான் பொழப்பு கிடைக்குங்கிறீங்களா? பாருங்க, நேரம் வைக்கிறதுக்கு செல்ஃப் இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்க இது வரைக்கும் செல்ஃப், இந்த பக்கம் ஏதோ வச்சுக்கலாம். 3 ரூம்லயுமே பார்த்து கட்டிக்காங்க சூப்பரா. இங்க வந்து கட்டல் மாட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கட்டல் மாட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களே கழட்டி எடுத்துட்டு வந்து பேக்கிங் பண்ணி எடுத்துட்டு வந்து மாட்டியும் கொடுத்துட்றாங்க. பார்த்துக்குங்க. பீரோ வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். செல்ஃபுக்கு தாங்க பஞ்சமே இல்லை. பாருங்க, மேலே ஃபுல்லாக செல்ஃபு தான், அங்கேயும் செல்ஃபு தான், இங்கேயும் இந்த ரூமில் ஃபுல்லாக செல்ஃபு தான், இங்கேயும் ஃபுல்லாக செல்ஃபு. வீடு கிளீனாக வச்சுக்கலாம் சுத்தமாக. வேற அது வேண்டாம், அங்கே வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடு வந்து இப்போ படிப்படியெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல முறையே பேக்கிங் பண்ணி எடுத்து வந்தாச்சு. மறக்காம ஹாய் சேஃபர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ஷேர் பண்ணி நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது அர்ஜென்ட்னா தேவைப்படும். ஆமாம். அப்புறம் வந்துட்டு பொருளெல்லாம் செட் பண்ணிட்டு ஹோம் டூர் வீடியோ போடுறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, போடுறோம்.
ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.